மக்களே, தமிழ்நாட்டையே ஒரு பயங்கரமான உலுக்கிய ஒரு சம்பவம்னா ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸோட இறப்பு. கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்க மீறி இவங்க கடையை திறந்து வச்சிருக்காங்க, இதெல்லாம் பண்ண வச்சிருக்காங்கன்றத சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி அப்புறம் அந்த கஸ்டடியில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. அதில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட அந்த காவல் நிலையத்தில் இருந்த 9 பேருமே 10 பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அதுக்கான தீர்வு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. அந்த தீர்ப்புல என்னென்னலாம் சொல்ல வராங்க, அடுத்து அவங்களுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்க போறாங்க. அந்த தண்டனைக்கான தேதியும் அறிவிச்சிருக்காங்க. பட் அந்த தேதி அறிவிச்சதுக்கு பின்னாடி ஒரு கிரைட்டீரியா இருக்கு. தண்டனை யாருக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு கிரைட்டீரியாலாம் வச்சிருக்காங்க. அந்த கிரைட்டீரியாவை பொறுத்து தான் தண்டனையும் வரப்போகுது. அது என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம 94,000 நெருங்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 6,000 வந்தால் நான் 1,00,000 அப்படின்ற இலக்கை தொட்டுருவேன். அதுக்கு உங்களுடைய உதவி வேண்டும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த காலகட்டம் கொரோனா முடிஞ்ச டைம் தான். ஸோ முடிஞ்சிட்டு ஜூன் 19 கரெக்டாக 2020 ஜூன் 19 அப்பயும் ஊரடங்கு இருந்தது. ஊரடங்கு இருந்து பட் சம் ரிஸ்ட்ரிக்ஷன், இத்தனை மணிக்கு கடையை திறக்கணும், இத்தனை மணிக்கு மூடணும் அப்படின்ற மாதிரி சம் ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்தது. அந்த சுச்சுவேஷன்ல தான் சாத்தான்குடியில் கரெக்டாக 7:45 நைட்டு 7:45 நைட்டு போய் போலீஸார் வந்து அங்கே கடை மொபைல் ஷாப் வச்சிருந்தாங்களா, அந்த கடைக்கு முன்னாடி போயிட்டு 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. யாரு? ஒரு பக்கம் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ், அப்பா பையன், இவங்க 2 பேரையும் அங்க வாக்குவாதம் நடந்திருக்கு போலீஸாருக்கும் இவங்களுக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க போலீஸ் கஸ்டடிக்கு. அங்க எடுத்துட்டு போய் போலீஸார் பயங்கரமான அடிலாம் பண்ணிட்டு அடிதடி மீன்ஸ் இவங்களை போட்டு வெளுத்து கஸ்டடியில வந்து அடின்னு அடிச்சுட்டு இவங்களை எடுத்துட்டு போய் நீதிமன்றத்துல வந்து சப்மிட் பண்றாங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரையுமே வந்து நீதிமன்றத்தை காவலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. அப்புறம் அவங்களை கோயில்பட்டி அந்த சிறையில் அடைக்கிறாங்க. கோயில்பட்டி சிறையில் அடைச்ச மறுநாள் கிட்டத்தட்ட 2 நாள்ல 22 பையன் இறக்குறாரு, மறுநாள் அப்பா இறக்குறாரு. அடுத்தடுத்து 2 பேருமே இறக்குறத ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு போச்சு. சிபிசிஐடி வந்து இந்த வழக்கை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, எதுவுமே வந்து கரெக்டா இது பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் அந்த இடத்துல நிலவிட்டு இருந்தது. அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணியிருந்தாங்க, அங்க சிபிசிஐடியில இருந்த அந்த வழக்கை அப்படியே சிபிஐக்கு மாத்தி அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வரிசையா வந்து சிபிஐ இந்த வழக்குல என்னெல்லாம் நடந்து விசாரிக்க ஆரம்பிச்சு ஒரு 10 பேரை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீதர், பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், பால்துரை, முத்துராஜ், சாமத்துறை, செல்லதுரை, வெயிலமுத்து, தாமஸ் அண்ட் முருகன். இதுல வெயிலமுத்துன்றது மட்டும் இறந்துட்டாரு போல. மிச்சம் 9 பேருமே இப்போ உயிரோட இருக்காங்க. ஸோ 10 பேர் அரெஸ்ட் பண்ணி அவங்கள மத்திய சிறையில வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை தீவிரமா போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட இந்த வழக்கு ஆரம்பிச்சு 2010 ஆரம்பிச்சு இப்போ 2020 5.25 வருஷம் இதுக்கான தீர்ப்புக்காக காத்துட்டு இருந்தாங்க. அந்த குடும்பம் எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிச்சிருப்பாங்க. இன்று தீர்ப்பு கிடைச்சது. ஸோ யாரு? முத்துக்குமார், நீதிபதி முத்துக்குமார் கிட்டத்தட்ட அந்த தீர்ப்பை 1 மணி நேரம் அந்த தீர்ப்பை வாசிச்சிருக்கிறார். அந்த வாசிச்ச அறிக்கையில் என்ன வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட அந்த பேஜஸே வந்து 150க்கு மேற்பட்ட பேஜஸ் தான் அந்த தீர்ப்பு படிச்சதே. அப்போ 1 மணி நேரம் எவ்வளவு பெருசா படிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அதுல அந்த போலீஸார் வந்து அந்த அப்பாவையும் மகனையும் தாக்கியதால தான் அவங்க வந்து உயிர் இழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அறிக்கை தெரிவிக்குது. ஸோ இவங்க 2 பேர் அடிச்சதால தான் அவங்க இறந்தே போயிருக்கிறாங்க அப்படின்றதே கிளியர் கட்டா தெரியுதுன்றதையும் சொல்லிடுறாங்க. ஸோ நார்மலாலாம் அவங்க இறக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க டார்ச்சர் பண்ணலதான் இறக்குறாங்க அப்படின்றதையும் சொல்லி ஃபர்ஸ்ட் லைனே முடிஞ்சுறாங்க. அதுலயும் குறிப்பா காயங்கள், அவங்க உடம்புல ஏற்பட்ட காயங்கள் இருக்கு இல்லையா, அந்த காயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மரணங்கள் விளைவிக்கிற காயங்களா இருந்திருக்கு. ஸோ நார்மலா ஒரு பர்சன்ஸ் போய் இறக்குறதுக்கும் இவங்க அடிச்சு துன்புறுத்தி இது பண்ணி ஒரு கொலை செஞ்சதுக்கு காரணம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ முழு டார்ச்சர் இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு காரணம் மரணம் விளைவிக்கும் வகையில தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி இது நடந்ததால இது ஒரு கொலைதான் அப்படின்ற ஒரே லைன்ல முடிச்சு விட்டாப்ல. ஸோ மரணங்கள் விளைவிக்கிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க, கொலை அப்படின்றது வந்துருச்சா. அடுத்து இதுதான் சிபிஐயுமே குற்றப்படுத்திகளை சொல்லியிருந்தாங்க, அதையே மென்ஷன் பண்ணியிருந்தார் இவரு. அடுத்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட், அவங்க 2 பேரையும் பேஸ் பண்ணி ஒரு இறப்பு நடக்குதுன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைல வருதுன்னா அந்த போஸ்ட்மார்ட்டத்தை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஃபுட்டேஜை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜில் ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. இப்போ நம்மளை அடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, நம்ம கையில் அடிக்கும்போது மேல் இடத்துல அடிக்கும்போது தெரியும் லைட்டா,
ஆனா உள்ள காயங்கள் வேற மாதிரி இருக்கும்ல. அதுல போலீஸார் அடிச்சது உடம்புல, அதுல உள்ள பாடிக்குள்ள, ஸோ நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது உள்ள அனலைஸ் பண்ணும்போது கிளியர் கட்டாவே தெரிஞ்சிருக்குது, ஒரே இடத்துல பல வாட்டி அடிச்சதால உள்ள வந்து வேற மாதிரி பாதிப்புகள் நடந்திருக்குது. அதனால இவங்க இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுமே கிளியர் கட்டா தெரியுது. ஒரே இடத்தில் பல முறை அடித்ததால் தான் இவங்க இறப்பதற்கு காரணமா இருந்திருக்குது, ரத்தமும் அதிகமா வேஸ்டா போயிருக்குது அப்படின்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கிளியர் கட்டா தெரியுது. ஓகே, அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் ஹைலைட் பண்றாங்க. இப்ப போலீஸார் வந்து அப்பா பையன் 2 பேருமே எடுத்துட்டு வந்துட்டாங்களா அரெஸ்ட் பண்ணி. அப்ப வந்து போலீஸார் 10 நிமிஷம் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற அனைத்து காவலருமே என்ன பண்ணிருக்காங்க, 10 நிமிஷம் கேப் விட்டு ஒவ்வொருத்தரா டேக் எடுத்து அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போய் ஒருத்தர் அடிக்கிறாரா, அடிச்சு ஒரு 10 நிமிஷம் அடிக்கிறாரு, அடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பிரேக், அடுத்து இன்னொரு காவலர் அவர் போய் அடிச்சு முடிச்சு இந்த மாதிரி 200 முறை ஒரே இடத்துல இந்த மாதிரி 200 முறை அடித்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 10 நிமிஷம்னா இப்ப 200 முறை எத்தனை வாட்டி அடிச்சிருப்பாங்கன்றது யோசிச்சு பாருங்க. அது இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வந்து அடிச்சிருக்கிறாங்கன்றதையும் அங்க பதிவு பண்றார் நீதிபதி. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை யார் அடிக்க சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அவர் தான் அடிக்க சொன்னாராம். எப்படி அவர் தான் அடிக்க சொல்லி வரிசையா பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பா அவங்க அடிச்சது கையை வந்து கட்டி தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க, டேபிள் மேல அவங்க படுக்க போட்டு இப்படிலாம் அடிச்சிருக்காங்கன்றதையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கிளியர் கட்டா தெரியுது. ஏன்னா கயிறு கட்டி இருந்தாங்கன்னா கையில அந்த டைட்டா கட்டின தழும்புகள் இருக்கும், உள்ள அதுக்கான பாதிப்புகளும் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி எல்லா பாதிப்புகளுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்குது. ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த போலீஸார் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் டே அப்பா பையன் சிக்கியிருக்காண்டா, நம்ம அடிச்சு கத்துக்கலாம், அவங்களை எப்படி நம்ம அடிக்கணும்ன்றத நம்ம இவங்களை வச்சு பயிற்சி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டு அந்த ஸ்டேஷன்ல பாதி பேர் வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, ஃபோன் பண்ணி டே சிக்கிட்டான் வா செஞ்சுக்கலான்ற மாதிரி ஃபோன் பண்ணி வீட்டுக்கு போனவங்க எல்லாம் வர வச்சு கூட அடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ அவர் கத்துக்கிறதுக்கு இவங்க 2 பேர் தான் கிடைச்சாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. போட்டு துன்புறுத்தி கொடுமை பண்ணி இதே அவங்களுக்கு திரும்ப பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும். ஸோ இன்னொருத்தருக்கு நம்ம போய் பண்றோமே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம்ல, அப்படி எதுவுமே யோசிக்கல, போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. இதுல நம்ம பண்றது இவ்வளவு கொடுமை பண்றோம், இவ்வளவு அடிக்கிறோம்ல, இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதா? வெளியே தெரியக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணோம், வெளியே ஒரு காவலரை போடுவோம், கண்காணிப்புக்கு போடுவோன்ற மாதிரி ஸ்டேஷன்ல உள்ள இவ்வளவு கொடுமையை போட்டு சித்திரவதையும் டார்ச்சரையும் உள்ள ஒரு பக்கம் பண்ண அந்த விஷயத்த வெளியே தெரியாம பார்த்துக்க ஒரு காவலரையும் வெளியே நிக்க வச்சிருக்கிறாங்க. வெளியே வச்சுட்டு அப்படியே தடயங்கள் பறக்கவே கூடாதுன்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஓகே, இதை தாண்டி இவங்க கேஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த போலீஸார்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல நாங்க இல்ல, நிறைய பேர் நாங்க ஊருக்கு போயிட்டோம், இது பண்ணிட்டோம், பொய்கள் வேற சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் மொபைல் சிக்னல்ல வச்சு பார்க்கும்போது அனைத்து பேருமே வந்து அந்த ஊரை சுத்தி தான் இருந்திருக்கிறாங்க. ஊரை சுத்தி இருந்து இந்த தகவலை போட்டு முடிச்சு விட்டாங்க. இதுல ஒரு மெயினான எவிடன்ஸ் என்னன்னா, அவங்க 2 பேரும் பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் போட்டிருந்த ட்ரெஸ் தான். அந்த ட்ரெஸ் ஃபுல்லா ரத்த கரைகள். அதுல அவங்க அந்த டைம்ல அவங்கள வந்து நிர்வாணமா எப்படிலாம் அடிச்சிருக்காங்கன்றது அந்த ட்ரெஸ் ஃபுல்லா அவ்வளவு ரத்தம் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு சொட்ட அடிச்சிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸையுமே என்ன பண்ணிருக்காங்க, ஃபேமிலி கிட்ட சொல்லி வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லி, வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி, அப்போ அந்த ரத்த கரை எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது 2த்தையும் மாத்திட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஹைட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் வந்து இதுவாயிடுச்சு, கேஸ் ஆயிடுச்சு, அந்த தடயங்களை மறைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த தடயங்கள்லாம் வந்து உங்க இது ஃபேமிலி கிட்ட கொடுத்து இது குப்பை தொட்டியில போட்டுருங்கன்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அடுத்து அவங்க நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த ஆஜர்படுறதுக்கு. ஆனா இந்த ட்ரெஸ் இவங்க கொடுக்கல, ஏன்னா கேஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க தடயத்தை மறைச்சிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணையில இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்றதே எவிடன்ஸை சொல்லிட்டு அந்த ஒரு ரத்தக்கரை படைந்த ட்ரெஸ் தான் ஒரு பெரிய எவிடன்ஸா இந்த கேஸுக்கே ஒரு திருப்ப முனையா அமைஞ்சிருக்குது அப்படின்றத நீதிபதி சொல்லியிருக்கிறார். இதுல அந்த எவிடன்ஸை மறைச்சு வச்சதுமே தப்புன்றதையுமே போலீஸார் மேல ஹைலைட் பண்ணிடுறாங்க. ஓகே, அடுத்து இதுல குறிப்பா அந்த ஸ்ரீதர் இருக்கார் இல்லையா, அவருக்கு மேல்முறையீடு பண்ணி பெயில் வேணும் அப்படின்றத சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரையுமே போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுமே பெயில் கொடுத்துருக்காங்க, பெயில் கொடுக்கணும்ட்டு. ஆனா பெயில கொடுக்காம மறுத்து ஹைகோர்ட்ல திரும்ப ஒரு மேல் இது பண்ணி அதை ஸ்டே வாங்கி அந்த பெயிலை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அரெஸ்ட் பண்ண 9 பேருமே அதை விட்டு வெளியே வரக்கூடாது, ஒரு வாட்டி கூட அதை வெளியே வரக்கூடாதுன்ற மாதிரி பெயிலே கொடுக்காம கேன்சல் பண்ணி ஒரு கடுமையாக நடவடிக்கை எடுத்தது செமையான விஷயம்.
அது நீதிமன்றமா இருக்கட்டும், இதை பேஸ் பண்ணி அந்த காவல்துறையா இருக்கட்டும்ன்றத பக்காவா பண்ணியிருக்காங்கன்றதுக்கு ஒரு ஆட்சாப் சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த குற்றவாளிகள் வெளியே வரக்கூடாது இல்லையா, இந்த மாதிரி பண்ணி சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இந்த குடும்பம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, 9 பேருமே இதன் அடிப்படையில பார்க்கும்போது 9 பேருமே குற்றவாளிகள் தான். இது அடிச்சு துன்புறுத்தி கொல்லப்படணும் அப்படின்றதா இருக்கட்டும், வெளியே போன ஆபீசர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி உள்ளவாடா அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சதா இருக்கட்டும்ன்ற மாதிரி மேலும் மேலும் துன்புறுத்தி மரணம் அடையறதுக்கு காரணமே இவங்க பண்ணதுதான் அப்படின்றதா இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லா எவிடன்ஸுமே இவங்க சொன்னபடி ப்ரூவ் ஆகுது அப்படின்றத ஜட்ஜஸ் சொல்லிட்டு 9 பேரும் குற்றவாளின்னு அறிவிச்சிட்டாரு. இதுல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க போலீசார், இல்ல இது இவருக்கு ஏற்கனவே உடம்புல பிரச்சனை இருக்கு, அதன் காரணத்தால் தான் இவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி கேஸ அவங்க பக்கம் திருப்பி விடுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது எதுவும் நடக்கல. ரிப்போர்ட்ல அந்த மாதிரிலாம் ப்ரூவ் ஆகல. இவங்க பண்ணதான் ப்ரூவ் ஆகுதுன்றதையும் கிளியர் கட்டா போஸ்ட்மார்ட்டத்துல குறிப்பிடாயிருச்சு. அடுத்து இவங்களுக்கான தண்டனைகள் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, தண்டனை வரும் திங்கட்கிழமை, ஸோ அடுத்த வாரம் திங்கட்கிழமை மார்ச் 30ஆம் தேதி அவங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படும். ஆனா அந்த தண்டனைகளும் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா, இவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட், கவர்மெண்ட்டுக்காக பணி புரிஞ்சிருக்கிறாங்க. இதுல கவர்மெண்ட்டுக்காக சம்பளம் வாங்கியிருக்காங்க, சொத்து மதிப்புகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணுமா. இவங்களோட சொத்து மதிப்புகள் எவ்வளோ, இவங்க கிட்ட என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி இவங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் போடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கான ஒரு ஃபைன் அமௌண்ட் இதுன்ட்டு இது ஒன்று. ரெண்டாவது, இவங்க சர்வீஸ் டைம், இவங்க சர்வீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது, இவங்களுக்கான ஒரு ஷீட், இவங்க கரெக்டாக வேலை பார்த்துருக்காங்களா, இவங்களுக்கு ஏதாவது ட்ராக் ரெக்கார்ட்ல ஏதாவது தப்பு இருக்கா, இவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு. ஸோ அது ஒரு ரேங்க் கார்டு மாதிரி, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு எப்படி ரேங்க் கார்டு கொடுக்குறோமோ இவங்க ஒர்க்குக்கான ஒரு கார்டு மாதிரி ஒரு கார்டை கொடுப்பாங்களாம். அந்த கார்டை பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு தண்டனைகள் குறைக்கலாமா இல்ல அப்படியே கொடுக்கலாமா. இப்போ நல்ல காவலரா இருந்து இந்த ஒரு தப்பு பண்ணியிருக்கிறார், இதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே நல்லா இருந்திருக்கு, அதனால என்ன பண்ணுவோம், இவருக்கு கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க. இதே இன்னொரு காவலர் இருக்காரு, அவர் அதுக்கு முன்னாடியும் தப்பு பண்ணியிருக்காரு, இப்பயும் தப்பு பண்ணிருக்கேன், அப்ப அவருக்கு போட்டு விடு, இன்னும் திருந்தாம இருக்காரு போட்டு விடு அப்படின்ற மாதிரி போட்டு விடுவாங்க. ஸோ இதன் பேஸ் பண்ணி ஒரு சிலருக்கு தண்டனைகள் குறைக்கப்படலாம், ஒரு சிலருக்கு இருக்கிற தண்டனையை அப்படியே கொடுக்கலாம் அப்படின்றத சொல்ல போறாங்க 30ஆம் தேதி அப்படின்றது தான். இதை கேட்ட உடனே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஏன்னா 6 வருஷம் போராட்டங்க, 2020 நடிச்சு 2026 தீர்ப்பு கிடைக்குது. அப்பாவையும் மகனையும் இழந்து அந்த குடும்பம் எவ்வளவு தவிச்சிருக்கும். சோர்ஸ் ஆஃப் இன்கம் இவங்க மூலியமா வந்தது கட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க பொருளாதாரத்துறையில, பொருளாதாரமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு, அந்த இழப்புக்கு ஒரு நீதி நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்ற மாதிரி அவங்க போராடிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி தப்பு அதிகாரத்தில் இருப்பவர்களும் பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படின்றதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்க 2 பேர், எங்க அங்க குறிப்பா அந்த அந்த 2 பேர் அக்காவும் சரி அவங்க அம்மாவும் சரி, குழப்பம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேங்க, ஜெயராஜோட பொண்ணும் சரி ஜெயராஜோடைய ஒய்ஃபும் சரி, இவங்க 2 பேருமே சொல்ற வர கருத்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அநியாயம் வேற ஒரு குடும்பத்துக்கு நடக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதான் அவங்க நடக்காம பார்த்துப்பாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூட அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும்ங்க அப்படின்றது அவங்க சொல்றாங்க. இருந்துருச்சு, பட் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நடக்க வேணாம், நாங்க பட்ட கஷ்டங்கள் வேறத்துக்கும் வரக்கூடாதுன்ற சொல்ல மனசு இருக்கு இல்லையா, அது வேற மாதிரி அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதுல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தா மன்னிச்சிருங்க. பாய் கைஸ்.